நான் ஒன்றும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். பவர்ஃபுல் போர்ஸோட, மாபெரும் படை வரிசையோட எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்திருக்கிறோம். அரசியலுக்கு வரும்போது வந்து சினிமா மார்க்கெட் போய் வரல, ஒரு படைப்பலத்தோட மார்க்கெட் முக்கிய கருத்து என்ன சொல்றதுக்கு? என் பேர் சொல்லியிருக்காரா? யார் பேராவது சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரா? அப்புறம் ஏன் அட்ரஸ் ஏதாவது லெட்டருக்கு நான் பதில் போடலாமா? தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு மதுரையில் நேற்று செம்ம கிராண்டாக நடந்துச்சு. ஸோ இந்த மாநாட்டில் தன்னோட அரசியல் கொள்கை என்ன, அரசியல் எதிரி யாரு உள்ளிட்ட பல விஷயங்களை ஓப்பன் அப்பாக பேசியிருந்தாரு. ஆக்டர் விஜய் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, கூடி சீக்கிரமாக நான் மக்களை சந்திப்பேன், அது இடி முழக்கமாக மாறும், போர் முழக்கமாக மாறும். நான் மார்க்கெட் போனதுக்கு அப்புறமா அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட அரசியலுக்கு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் நன்றி கடனுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கேன். 30 வருஷத்துக்கும் மேலே என்னை தாங்கி பிடிச்சிருக்கீங்க, உங்களுக்காக தான் நான் வரேன், உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. மார்க்கெட் போனக்கப்புறம் அரசியலுக்கு வரலனா அப்படின்னு சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவர் கமலஹாசன் அவர்களை தான் தாக்கி பேசுகிறாரு அப்படின்னு இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் பேசு பொருளாக மாறுச்சு. இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை மீட் பண்ண கமலஹாசன் கிட்ட விஜயோட இந்த ஸ்பீச்சை குறித்து கேட்டிருக்காங்க. இதில் கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? விஜய் யாரோட பேரையாவது குறிப்பிட்டு பேசினாரா? இல்லை, அப்படி இருக்கப்ப அட்ரஸே இல்லாத லெட்டருக்கு நான் பதில் போடலாமா? ஸோ அதனால் என்னால் இதுக்கு பதில் சொல்ல முடியாது, கருத்தும் சொல்ல முடியாது அப்படின்னு இந்த கொஸ்டினை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் என்னதான் பதில் சொல்லாமல் இருந்தாலும் விஜய் குறிப்பிட்டது கமலஹாசன் அவர்களை தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் பலருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வராங்க.